Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா OEE 353 Introduction to Control System இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 யூனிட் இருக்குது. இது வந்து 2021 ரெகுலேஷன். ஸோ ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தட் இஸ் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம், க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும், அதுக்கான பிளாக் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா 2 மார்க்ஸுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் கொஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அனலாகஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் சிஸ்டமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டிவிஷன் இருக்கும். ஒன்று டிரான்ஸ்லேஷனல் இருக்கும், இன்னொன்று ரொட்டேஷனல் இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோர்ஸ் டு வோல்டேஜ், ஃபோர்ஸ் டு கரண்ட், அந்த 2 டிவிஷனுமே பார்க்கணும். அதே மாதிரி ரொட்டேஷனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டார்க் டு வோல்டேஜ், டார்க் டு கரண்ட், அந்த 2 டிவிஷனும் நீங்கள் பார்க்கணும். இந்த அனலாகஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிக் கொஷினை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டாப்பிக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் வரும். செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனும் சிக்னல் ஃப்ளோ கிராஃப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த யூனிட்டில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனை பேஸ் பண்ணி எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்னல் ஃப்ளோ கிராஃபும், இந்த 2 டாப்பிக்கும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வர பிக் கொஷினை கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் படிக்கிறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ரூல்ஸ் இருக்கும், அதை அப்படியே பார்த்துக்கணும். அதே மாதிரி சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ப்ராப்ளம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக தியரி இருக்கிறதையும் பார்த்துக்கணும். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது 2 மார்க்ஸுக்கும் யூஸ் ஆயிரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட டைம் ரெஸ்பான்ஸ் டெரிவேஷன் பார்த்துக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ரூட் லோக்கஸ். இந்த ரூட் லோக்கஸை வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வந்து அதை வந்து தியரியாக கூட கேட்பாங்க, இல்லை இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் ரூட் லோக்கஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் எரர். இப்போ இந்த ஸ்டடி ஸ்டேட் எரரை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸ்டெப் இன்புட்டுக்கு என்ன வரும், ரேம்புக்கு என்ன வரும், பாரபோலிக் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இதோட நீங்கள் என்ன பண்ணணும், எரர் கான்ஸ்டன்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ இந்த யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரூட் லோக்கஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் சிஸ்டமில் ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட டெரிவேஷன், தட் இஸ் 3 கேஸ் நம்ம பார்ப்போம். கிரிட்டிக்கலி டேம்ப்டு, அண்டர் டேம்ப்டு, ஓவர் டேம்ப்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரிவேஷனை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இந்த ஸ்டடி ஸ்டேட் எரரும் எரர் கான்ஸ்டன்ட்டும் பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் என்ன, ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க செகண்ட் யூனிட்டில். ஓகே, தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு பார்த்தீங்கன்னா போலார் பிளாட்டு, போர்ட் பிளாட். இந்த 2 டாபிக் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். சரிங்களா? போலார் பிளாட்டும் போர்ட் பிளாட்டும். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து கார்லேஷன் பிட்வீன் டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இது டைம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் யூனிட். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர்த் யூனிட். ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக 2 டாப்பிக்கை ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது என்ன டாபிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா RH கிரைட்டீரியன். RHங்கிறது ரவுத் ஆர்வர்ட்ஸ் கிரைட்டீரியன். இப்போ இந்த ரவுத் ஆர்வர்ட்ஸ் கிரைட்டீரியனில் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 4 to 5 மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த 4 to 5 மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ப்ராப்ளம் எப்படி கொடுத்தாலும் ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா நைக்வஸ்ட் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியன். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்டில் RH கிரைட்டீரியனும் நைக்வஸ்ட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து பிக் கொஷினை அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட். ஸோ ஃபிஃப்த் யூனிட்டில் வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோலபிலிட்டி, அப்சர்வபிலிட்டி. இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். இதை தாண்டி நமக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் மாடல். ஸோ ஸ்டேட் மாடல் கொடுத்துட்டு நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸ்டேட் மாடலை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் ரெப்ரசன்டேஷன். இது கனோனிக்கல் மாடலாக கேட்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா
ஜோர்டான் மெத்தட்லையும் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஆக மொத்தம் 5th யூனிட்டில் கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 4th யூனிட்டில் RH கிரைட்டீரியனும் நைக்வஸ்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து 3rd யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போலாரும் போர்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2nd யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரூட் லோக்கஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட டைம் ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாக் டயக்ராம் ரிடக்ஷனும் சிக்னல் ஃப்ளோகிராஃபும் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி ரிமைனிங் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் ஒரு முறை கவர் பண்ணிட்டு போங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா 2 மார்க்ஸும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் போகிறப்ப மறக்காமல் பென்சில் ஸ்கேலு ப்ரொடெக்டர் எல்லாத்தையும் கொண்டு போங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரெசன்டேஷனை நீட்டாக பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணாமல். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.